போன எபிசோட்ல சாஞ்சி வந்து அந்த கின்னுக்கு சாப்பாடு கொடுத்தது, அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனது, அவன் வந்து கிரெக் பைரட்டை சேர்ந்தவன் தெரிஞ்சும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக ஒரு பஞ்சாயத்து நடந்தது. அந்த எபிசோடோட எண்டிங்கில் சாஞ்சியும் ஜெஃப்பும் பேசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நீ வேணும்னா அவங்க கூட பைரட்டா போயிடு அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஸோ அதுலேருந்து இந்த எபிசோட் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே வந்து சாஞ்சி சொல்கிறான், நான்லாம் அப்படிலாம் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜெஃப் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் இருக்கிறதே வேஸ்ட்டு, நீங்கள் இருந்து எனக்கு ரொம்ப தலைவலியாக தான் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, கூட இருக்க மற்ற குக்ஸுக்குமே வந்து நீ இருக்கிறது பிரச்சனையாக இருக்குது. பேசாமல் நீ அந்த பசங்க கூட சேர்ந்து பைரட்டாக போய் தொலைடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜெஃப் சொல்கிறாரு. அவர் அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியும் சாஞ்சி என்ன சொல்கிறேன்னா, இல்லை என்னால் அப்படிலாம் போக முடியாது, இந்த இடத்த விட்டு நான் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பேன், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜெஃப் வந்து கொஞ்சம் ஹாஷாக பேசுகிறாரு, அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. உடனே சாஞ்சி போயிட்டு சொக்காவை பிடிக்கிறான் பாருங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஓனர் சொக்காவே பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செவிலே ஒன்று வச்சு அடித்து பறக்க விட்டு அவர் பாட்டு நடந்து போகிறாரு. அப்போ சாஞ்சி சொல்கிறான், நீ சாகிற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜெஃப் வந்து இல்லை நான் சாகிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும்டா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயிங் மெரியில் ஜோரோ, நாமி, அதுக்கப்புறம் உசுக் 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னது இது, நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோம்? இன்னும் 1 வருஷத்துக்கு லூஃபி இங்கே வேலை செஞ்சாலும் 1 வருஷத்துக்கு நம்மளால இங்கே இருக்க முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பலாமே, நம்ம எப்போ கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு உசுக் புலம்பிட்டு இருக்கான். நாமி வந்து என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னா, சாஞ்சி வந்து பொண்ணுங்களை பார்த்தாலே நல்லா வலியக்கூடிய ஒரு கேரக்டராக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு இருக்கும்போது சாஞ்சியை வந்து கரெக்ட் பண்ணிவிடுவா. இந்த மாதிரி இங்கே இருக்கிற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, பட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வலிஞ்சி பேசுவா பாருங்க. உடனே சாஞ்சி வந்து, உனக்கு இல்லாமையா, நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் ஃப்ரீ செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான். அதனால் நாமி வந்து கவலைப்படாமல், இருக்கிறதுலே தரமான ஃபுட்டு கிடைக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல், காசே இல்லாமல் அந்தளவுக்கு டிலீஷியஸ் ஃபுட்டு கிடைக்குதுன்னா கசகுமா? ஸோ நாமிக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக தெரியல. உசுப் அண்ட் ஜோரோ வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்காங்க, இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறது. அந்த பக்கம் லூஃபி அப்படி நடந்து வர அவனை பார்த்து உசுப் கேட்குறான், டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நம்ம எப்படா இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு லூஃபி வந்து இருடானா ஓனர்கிட்ட பேசிட்டு இருக்கான், இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்கடா, ஒத்துக்கிட்டா சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபியோட ஃபேஸ் வந்து மாறுது. அவன் அப்படியே கடலை பார்க்குறான், ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குறான். அவனுக்கு அங்கே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் வருது போல். அவனால் அதை உணர முடியுது, அந்த ஆபத்தை உணர முடியுதுன்னு நினைக்கிறேன். அவன் பார்க்குற திசையில் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு கப்பல் தெரிய ஆரம்பிக்குது. அது தூரமாக குட்டியாக தெரியுது. கிட்ட வர 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 ஒரு பேட் வைப்ரேஷன் வருது. பாகுபலி படத்தில் காலகேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரோ பண்ணும்போது அவங்க அழிச்சது, அவங்கள பற்றின விஷயங்களை பற்றிலாம் பேசும்போது நமக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு பேட் ஃபீல் வரும் பாருங்க. அதே மாதிரியான ஒரு பேட் ஃபீல் வந்து அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே வர அளவுக்கு ஒரு விஷயம் அப்படியே அந்த ஒரு கப்பல் கிட்ட வர ஆரம்பிக்கும். அதுவும் பார்த்தா பயங்கர பெருசாக இருக்குது, அவ்வளோ பெரிய கப்பலாக இருக்குது. அப்புறம் தான் தெரியுது, அந்த இருக்க ஃப்ளாகை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாங்க அங்கே இருக்கவங்களாம், இது வந்து அந்த டான் கிரெக் அந்த பைலட்டோட கப்பல் தான் அப்படின்னு. உடனே லூஃபி வந்து சாஞ்சிக்கிட்ட, ஓ கின் வந்து உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வரான் போல அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிக்கிட்ட சொல்லுவான். சாஞ்சி இல்லை எனக்கு என்னமோ அப்படி தோணுது, இது ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் தருது அப்படின்ட்டு சாஞ்சியும் வந்து அங்கே ஒரு ஆபத்து வர மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த ஷிப் வந்து நிற்குது. அங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப பயத்தில் போயிட்டு ஒதுங்கி, இந்த ஷிப்பில் இருந்தவங்க, அங்கே இருந்த கஸ்டமர்ஸ், அந்த குக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லார் முகத்துலேயும் வந்து அப்படி ஒரு பயம் தெரியுது. அவங்க எல்லாரும் பயத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு அப்படியே ஷேடோவில் ஒரு பெரிய உருவம் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. ஷிப் வியூ எல்லாமே அந்த ஒரு சின்ன ரவுண்ட் கிளாஸ் வழியாக ஒருத்தவங்க போனால் தெரியல, அந்த மாதிரி ஷேடோவில் யாரோ ஒருத்தர் அந்த கண்ணாடி வெளியே அப்படி கிராஸ் ஆகுறதுலாம் காட்டுறாங்க. அப்படியே டோரை காட்டுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பெரிய உருவம் வருது. பட் அந்த உருவத்துக்கு பக்கத்தில் அந்த கின்னும் இருக்கான். ஸோ அப்படி நடந்து வர அந்த கிரெக் வந்து அவனாலே முடியாமல் தான் நடந்து வந்துட்டு இருக்கான். ரொம்ப வீக்காக இருக்கான். அவனை கின்னு தான் வந்து தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கான் உள்ள. சரி என்ன மேட்டர், என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி எப்படி கின் இருந்தானோ அதே நிலைமையில தான் இப்போ வந்து அந்த கிரெக்கும் இருக்கான். அதாவது அவங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. கிரெக்குக்கு நான் கடைசியாக எப்போ சாப்பிட்டேனே எனக்கு தெரியல, என்னால் ரொம்ப முடியல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே முட்டி போட்டுட்டு வந்து கெஞ்சான். என்னது இவனை பார்த்தா இவ்வளோ எல்லாம் பயந்தோம், இவன் என்ன இவ்வளோ வீக்காக இருக்கான், இதுதான் கரெக்டான டைம், மெரைன் கிட்ட பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற செஃப்ங்கெல்லாம் வந்து முடிவு பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸும் சொல்கிறாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க, ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சாஞ்சி அவனை பற்றி தான் நமக்கு போன எபிசோட்லேயே தெரியுமே, யாராச்சும் பசிக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான். ஸோ இவன் சாப்பாடு செய்ய போகிறான். அந்த டைமில் நமக்கு கிரெக் ஹெல்ப் கேட்குறதும், கிரெக்கால் முடியாமல் கீழே விழுறதும், பக்கத்தில் இருக்க கின் வந்து எல்லாருக்கிட்டையும் கெஞ்சுறான், என் கேப்டனை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்கனாக்கா, இந்த கிரெக்ன்றவன் இப்போ ஒரு இடத்துல இருக்கானே, மோசமான கடற்கொள்ளைன்ற பேரோட, இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவன் மெரைன்ல இருந்திருக்கான். அவனோட சூப்பர் சீனியர் ஒருத்தரை வந்து
போட்டு தள்ளி அந்த ஷிப்பை யூஸ் பண்ணி மெரைன்ஸ் இருக்கும்போது மெரைன் ஃபிளாகோட உள்ள போய் அவங்களை அட்டாக் பண்றது. ஏதாவது வில்லேஜுக்குள்ள போனோம்னாக்கா நார்மல் ஒயிட் ஃபிளாக் யூஸ் பண்ணி உள்ள போய் அட்டாக் பண்றது. அதாவது டைரக்ட் அட்டாக்கே கிடையாது. அவன் பண்ணது எல்லாமே ரொம்ப கேவலமா ஏமாத்தி எல்லாரையும் அடிச்சு எல்லாரையும் ஜெயிச்சு கிட்டத்தட்ட 50 ஷிப்பு 5000 கடற்கொள்ளையர்களை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் கமாண்டர் டான் கிரெக்ன்றவன். ஸோ அவனுக்கு வந்து ஏமாத்தி தான் அவனுக்கு ஜெயிக்க தெரியும். அவன் நல்லவெல்லாம் கிடையாது. ஸோ அவனை யாரும் நம்பாதீங்க, அவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சாஞ்சி செஞ்ச சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்த உடனே கின் வந்து அழுகுறான், தேங்க்யூ சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டான் கிரெக்கும் வந்து எடுத்து சாப்பிட்றான். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கான். அவன் சாப்பிடும் போதே இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அவன் ரொம்ப மோசமானவன், அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் அந்த ஹெல்ப் பண்ணவங்களையும் அவன் வந்து சும்மா விட மாட்டான், ரொம்ப ரொம்ப கேவலமான கேடு கெட்ட கடற்கொள்ளையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே நல்லா சாப்பிட்டு பழையபடி தெம்பா எந்திரிச்சு நின்ன உடனே அவன் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? பிராக் லெஸ்னரோட ஒரு அட்டாக் இருக்கும் பாருங்க, கையில ஓடி வந்து அடிச்சு ஆப்போனன்ட் ஒரு ரொட்டேட் அடிச்சு கீழே விழுவானே, அதே அட்டாக்க சாஞ்சிக்கு போடுறான். சும்மா சாஞ்சி பறந்து போய்கிட்டு கீழே விழுறான். எல்லாருக்கும் ஷாக்கு. எல்லாரும் அதிர்ச்சியில் அப்படியே வந்து பார்க்குறாங்க. அவனை பற்றி சொல்லி முடிக்கல, கொஞ்ச நேரம் ஆகலை அவன் இந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவன் அடுத்த செகண்டே வந்து ப்ரூவ் பண்ணிட்டான் சாஞ்சி அடிச்சு. ஏன்னா சாவ கிடந்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தவனை போட்டு இந்த அடி அடிக்கலாமா? ஸோ அடிச்சுட்டான், அவனுக்கு கீழே விழுந்துட்டான். இதெல்லாம் பார்த்து லூஃபிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருந்தவங்களும் அப்படியே எல்லாரும் பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கிரெக் ஒன்று சொல்கிறான், நான் மட்டும் கிடையாது, என் ஷிப்பில் ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பசி மயக்கத்தில் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலனா அதில் வந்து ஒரு 70% பேர் கண்டிப்பாக செத்துருவாங்க. ஒரு 70-80 பேர் கண்டிப்பா இன்னைக்கு செத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சாப்பாடு இன்னைக்கு கொடுத்தாகணும். அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா ஒரு 100 சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அப்படி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஷிப்பை நான் எடுத்துப்பேன். ஏன்னா என் ஷிப்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது, அதை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு இந்த ஷிப் ரொம்ப பிடிச்சிருக்கு, போயிட்டு நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் இந்த ஷிப் விட்டு போயிடுங்க. நான் என் குரூவில் இருக்கவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டு இந்த ஷிப் எடுத்துக்கிட்டு நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறான். எவ்வளோ திமிரு இருக்கணுங்களா அவனுக்கு? ஏன்டா எவனா இப்படி பண்ணுவானா? ஆனால் இவன் பண்ணுறானே. அவன் அப்படி சொல்கிறான். எந்த தைரியத்தில் சொல்கிறான்னா அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்ற தைரியத்தில் சொல்கிறான் போல. இதெல்லாம் கேட்ட உடனே இந்த டைம்லையும் சாஞ்சி ஒன்று பண்ணுறான். என்ன தெரியுமா? 100 பேர் சாப்பிடாம இருக்காங்களா உள்ள பசி மயக்கத்தில், ஐயோ அப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு செய்யணுமே, நான் போய் சாப்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போவான். அங்கே இருக்கிற குக்கெல்லாம் சும்மா இருப்பாங்க. டே பைத்தியக்கார நாய், ஆல்ரெடி நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால தானே அவன் இப்போ உன்னை அடிச்சு படுக்க வச்சா. நீ என்னடா இப்போ அவன் கூட இருக்கவங்களுக்கு 100 பேருக்கு சாப்பாடு செய்ய போற? யாரா நீ? அதுவும் என்ன மேட்டர்னா, நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்களாம், அந்த சாப்பாடு அங்கே இருக்கிற பைரட்ஸ்லாம் சாப்பிட்டு தெம்பாயிட்டு செஞ்சு கொடுத்து இவங்க எல்லாருமே அடிச்சு இந்த ஷிப்பை விட்டு துரத்திட்டு அந்த ஷிப்பை அவங்க எடுத்துப்பாங்க. பார்த்தீங்களா, இத்தனை பேருக்கு சோறு போட்டு அந்த ஷிப்பில் அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்த அவன் பண்ணுறான். நீயும் வந்து யோசிக்காம சாப்பாடு செய்ய போறியாடா, யாரா நீன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லா ஷெஃப்பும் சேர்ந்து சாஞ்சிக்கு நேரம் கத்தியை நீட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போ நீ அவங்களுக்கு சாப்பாடு செய்ய போனீன்னா உன்னை நாங்கள் குத்தி கொன்றுவோம் அப்படின்ட்டு. உடனே சாஞ்சி ஏசுநாதர் போஸை கொடுத்து, நீங்கள் என்னை கொன்னுக்கங்க, ஆனால் நான் சாப்பாடு செய்ய போவேன். எனக்கு தெரியாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்லை அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட ஒருத்தவங்க பசிக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசுநாதர் போஸ் கொடுக்குறான். டேய் என்னடா பண்ணுற? அங்கே இருந்தவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சாஞ்சி என்னதான் வந்து பிடிக்காத மாதிரி நடந்தாலும் சாஞ்சி வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. ஏன்னா சின்ன பையன், அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பெரியவங்க, சாஞ்சி மட்டும் தான் சின்ன பையன். அவங்க கூட தான் வந்து டிராவல் பண்ணியிருப்பான் இத்தனை வருஷமா. அதனால அவங்க யாராலையும் சாஞ்சி வந்து எதுவும் பண்ண முடியல. இந்த போன எபிசோட்ல கின்ன ஒருத்தன் அடிச்சிருப்பானே காசு இல்லைன்னு சொன்னதுக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, கிரெக்கை பார்த்து, நாங்கள் இந்த ஷிப் ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணப்பவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் தெரியும். ஸோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம். நேராக போயிட்டு ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து ஒரு பெரிய துணியால சுத்தின ஒன்றை எடுத்து அதை டக்கார்னு ஓப்பன் பண்றான். அது பார்த்தா நல்லா பெருசா இருக்கு, கிரானைட் லான்ச்சர் மாதிரி இருக்கு. அதை எடுத்து கிரெக்குக்கு நேரம் எய்ம் பண்ணி புஷ் அந்த ட்ரிகர் அழுத்துறான். உள்ள இருந்து ஒரு பீரங்கி குண்டு பிச்சுக்கிட்டு வருது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கிரெக் மேல அதை அட்டாக் பண்ணுது. ஃபுல்லா புகை மூட்டமா மாறுது. அந்த சத்தத்துக்கு கோயிங் மேல இருந்தவங்கலாம் வந்து அலறாங்க. என்னடா ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கு, என்ன சின்னச்சின்னு சொல்லிட்டு அலறாங்க. அப்ப அந்த குக் சொல்றான், அவ்வளோதான் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, இவெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புகை அப்படியே கலைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருவம் தெரியுது. ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் டான் கிரெக் நின்றுட்டு இருக்கான். நான் உங்களை வந்து சாப்பாடு செய்ய சொல்லி கேட்கல, ஆர்டர் போட்டேன், அதை செய்யறதை விட்டு நீங்கள் என்ன அட்டாக் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒன்று பண்ணா பாருங்க. 2 ஷோல்டர்லேருந்து பீரங்கி வருது, கையிலேருந்து கன்று வருது, இடுப்புலேருந்து நிறைய கன்று ரைஃபிள்ஸ் வருது, எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல டப்ப டப்ப டப்பட்டு நம்ம எந்திரன் ரஜினி மாதிரி அட்டாக் பண்ணுறான். குக்குங்கெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, நிறைய பேருக்கு குண்டடி பட்டு எல்லாம் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போதான் கிரெக் சொல்கிறான், நான் இந்த இடத்துக்கு ஒன்றும் சும்மா வரல, இது வரைக்கும் என்னோட பாஸ்ட்ல நான் போட்ட ஒரு சண்டையில் கூட தோத்தது கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஏகப்பட்ட வெப்பன்ஸ், என்னோட கையில் டைமண்ட் இருக்கு, அதால எதையும் டேமேஜ் பண்ண முடியாது, அதை வச்சு எதை வேணாலும் டேமேஜ் பண்ண முடியும், என்னெல்லாம் உங்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தாண்டா
ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சமகத்தா பேசிட்டு நிக்கிறான். உடம்பு ஃபுல்லா கோல்டுவால மின்னுது. ஏகப்பட்ட கவசம் இருக்கு, ஃபுல்லா நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம அயன்மேன் மாதிரி கையில இருந்து கன்னு, பிஸ்டல், ஏவுகணை, அது இது பீரங்கி நீ என்னென்னமோ வருது அவன் உடம்புல இருந்து. அப்போ ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு ஜெஃப் வந்து கிரெக் முன்னாடி வச்சுட்டு, இந்தா இதை எடுத்துட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்றாரு. இதுல 100 பேருக்கு மேலேயே வந்து சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சாஞ்சிலாம் ஜெஃப் அப்படியே பாக்குறான். ஆல்ரெடி கிரெக்கு ஜெஃப் பத்தி தெரிஞ்சிருக்கு. ஜெஃப்பும் பைரட்னு சொல்லிட்டு போன எபிசோட்ல வந்து சொல்லியிருப்பான்ல நம்ம சாஞ்சி, இங்க இருக்கவங்களும் பைரட்ஸ்ன்ட்டு. ஸோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருப்பாப்லன்னு நினைக்கிறேன் ஜெஃப் ஆல்ரெடி. ஸோ இந்த எபிசோட் இப்படி முடியுது. அடுத்த எபிசோட் என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்போ இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் சாப்பிட வச்சு எல்லாரையும் தெம்பாக்கி திரும்ப கூப்பிட்டு இதே ஷிப்புக்கு தானே வர போறான், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள தானே வர போறான் அட்டாக் பண்றதுக்கு. அட்டாக் பண்ண போறானோ இல்லையோ, இல்லை இவங்க இருக்கவங்க ஷிப் அவங்க கிட்ட கொடுக்க போறாங்களா இல்லையான்னு தெரியல. இதுல நம்ம கேப்டன் லூஃபி வேற என்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் வேற சாஞ்சியை கூப்பிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய தெரியல இருக்கு. அது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நாளைக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரும். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஒன் பீஸ் பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.